எப்படி பிரியாணி செஞ்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டுதுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு வாட்டி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்க. உங்க பிரியாணிக்குன்னு தனி ஃபேன்ஸே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு, மட்டன் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதோடவே 3 வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும், கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதும், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா சீரகத்தூள், கூடவே 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா தொக்கு மாரி வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணின்னு சேர்த்துட்டு, 1/2 எலுமிச்சப்பழம் பிஞ்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்து, லாஸ்ட்டா கொஞ்சமா நெய் சேர்த்து 2 விசில் வச்சு எடுங்க. அவ்வளோதான், நல்லா கம கமன்னு செம சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி.